இன்றைக்கி நம்ம மாவே பிசையாமல் தாங்க சம்சா செய்ய போகிறோம். வாங்க எப்படி சம்சா செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் வெங்காயம், அதுக்கடுத்தா உருளைக்கிழங்கு, தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் நறுக்கி வச்சுருக்கீங்க. வெங்காயத்தில் என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா விரைவி விட்டு நல்லா தண்ணியை இப்படிலாம் பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயத்தை உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு லைஸாக வந்ததோட அது உரமாக வச்சுருங்க. அடுத்தா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. அடுத்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் வதங்கி வந்த பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கு கொஞ்சமாக ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு முக்கால் வெக்கால் வெந்ததோட நம்ம வதக்கி வச்சுக்க வெங்காயம் இருக்குல்லையா, அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 முட்டை எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள், உப்புத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா கொத்தி எடுத்துக்கோங்க முட்டையை. அடுத்து அந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவே பிசையாமன்னு சொன்னேன் இல்லையா, நான் பிரெட் வச்சு தாங்க செய்ய போகிறேன். பிரெட் நல்லா வளர்த்து விட்டுட்டு இதில் வந்து லைட்டாக ஓரங்களில் மைதா தடவிக்கோங்க. மைதா பேஸ்ட் தடவிட்டு உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி 2 பக்கம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக சம்சா தயாராகிடும்.